6,00,000 ஜனங்கள், புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும், எப்பா மேகம் எப்போ எழும்புதோ அப்போ தான் பிரயாணப்படணும், அது வரைக்கும் அப்படியே அங்கே உட்காருங்க அப்படின்னா கேட்போமா? 11:30 மணி ஆராதனை முடியணும், நமக்கு அந்த டைம் ஏற்கனவே 11:30 தான் முடியும் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டோம். ஆவியானவர் நடத்துகிறார், ஆவியானவர் ஏவுகிறார் அப்படின்னு சொல்லி 12, 12:30, 1 போயிட்டு அப்படின்னா அது எந்த ஆவியானவர் நினச்சிவோம்? கேள்வி கேட்போம். அது எந்த ஆவியானவர் அங்கே இருக்கிறான்னு நினச்சிவோம். கேள்வியை கேட்டு அப்படி நினச்சிவோம். சொல்லாமல் கொள்ளாமல் எலும்பி என்ன செஞ்சிடும்? கடந்து போய்கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, 6,00,000 புருஷர்கள், அத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. இவருடைய கண்கள் மேகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. மேகம் எப்போ எழும்புதோ அப்போ தான் அவங்க நினைச்சாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அது மாத்திரமல்ல, என்னாகமத்தில் வாசித்தீங்கன்னா என்னாகும் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறது, மேகமானது 2 நாளாவது. நல்லா கவனிக்கணும், மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது 2 நாள் காத்திருப்போம், எல்லாம் 1 மாதம் காத்திருப்போம். ஆனால் இங்கே சொல்லுகிறது 2 நாளாவது அல்லது 1 மாதமாவது அல்லது 1 வருஷம் ஆனாலும் அது எழும்புனா தான் நாங்கள் எழும்புவோம். ஆமென், அல்லேலூயா. தரித்து நின்றார்கள். அதே இடத்துல நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். பின்பதாக நிறைய பிரச்சனை வரலாம், பார்வோனுடைய படைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் நீ உன்னுடைய காரியத்தில் தரித்து நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஒரு சில காலங்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம், ஏன் 1 வருடம் கூட ஆகலாம். உன்னுடைய கால தாமதம், உன் வாழ்க்கையில நடக்கிற கால தாமதம், உன் வாழ்க்கையில நீ எண்ணுவதற்கோ நினைப்பதற்கு மேலான பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய கால தாமதம் ஏன் ஜெபம் கேட்கப்படல, ஏன் கால தாமதம் ஆகிறது என்று சொன்னால், கர்த்தர் உனக்கென்று நீ நினைப்பதற்கு மேலான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் கால தாமதம் உன் வாழ்க்கையில நன்மையாய் மாறும், உன் கால தாமதம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும், உன் கால தாமதம் இரட்டிப்பான நன்மையாய் கர்த்தர் அதை மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது, தேவ சமூகத்துக்குள்ள நீ நின்று நிற்கிற பொழுது, நீ எந்த இடத்துல நீ நிற்கிறாயோ, எந்த பிரச்சனையில நிற்கிறாயோ, எந்த பாடுகளின் வழியாக கர்த்தர் நடத்துகிறாரோ அதில் நின்று தரித்து கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். கவனிக்கணும் அந்த வார்த்தையை நல்ல அப்படியே இருதயத்துக்குள் அப்படியே போடுங்க. நான் என் காவலிலே தரித்து. உங்களுடைய காவலில், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில், உங்களுக்கு இருக்கிற பாடுகளில், உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் அப்படியே தரித்து நின்று அரணில நிலை கொண்டிருந்து, கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அப்படியே நிலை கொண்டிருந்து, அதில் ஒருவேளை இதுவரைக்கும் பெரிய லாபம் இல்லாமல் இருக்கலாம், அதில் ஒரு வரைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த அந்த காரியத்தில் அப்படியே நீ நிலைத்திருந்து, அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றோ, அவர் என்னை கண்டிக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், அவர் என்ன சொல்வார் என்றோ, அவர் என்னை இந்த உபத்திரவத்தில், பாடுகளில், கஷ்டத்தில் நடத்துகிற பொழுது, அவர் என்னை கண்டிக்கிற பொழுது நான் என்ன மறு உத்தரவு சொல்வேன் என்றோ கவனித்து பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த 2ஐயும் பிசாசு பார்க்கும். ஒன்று கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன சொல்றார். பிரச்சனை வருகிற பொழுது இவன் என்ன சொல்லுகிறார். யோபுவை பார்த்து பிசாசு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இவர் சொல்றார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். மனைவி சொல்றா, தூசித்து ஜீவனை விடும், அந்த ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடும்.
அப்படின்னு சொல்றார். ஆனா இவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கண்டிக்கிற பொழுது, என்னை உபத்திரவத்தில் பாடுகளில் நடத்துகிற பொழுது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்க்கிற அனுபவம். கவனித்து பார்ப்பேன். வாசிங்க, கவனித்து பார்ப்பேன் என்றும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே கவனிக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணுமா, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நீ எழுதி வை. கர்த்தர் உன்னோட பேசின வார்த்தை எல்லாம் நீ எழுதி வை. கர்த்தர் உன்னோட பேசின தரிசனம், உனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், உன்னோடு கூட கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தின காரியம் எல்லாவற்றையும் நீ எழுதி வைத்துக் கொண்டே இரு. அதை பார்த்து கொண்டே இரு. அதை அறிக்கை கொண்டு சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயின் வார்த்தைகளில் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு. நல்லா கவனிக்கணும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும், நல்ல கவனிக்கணும், தாமதித்தாலும் நாட்கள் ஆயிருக்கலாம், ஒரு மாதங்கள் ஆகியிருக்கலாம், ஏன் ஒரு வருடங்கள் ஆகியிருக்கலாம், ஏன் சில வருடங்கள் கடந்து வந்திருக்கலாம், சில ஆண்டுகள் ஆனாலும் நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா. குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். அவர் பொய் சொல்வது இல்லை. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ, அது நிச்சயமாய் கடந்து வரும். உனக்காய் சொல்லப்பட்ட காரியங்கள், உனக்காய் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் கடந்து வரும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இதுல இந்த கால தாமதத்தில் நாம் தடுமாறி விட்டால், இந்த கால தாமதத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்காமல் போய்விட்டால், இந்த கால தாமதத்தில் தரிசனத்திலிருந்து பின்வாங்கி விட்டால், இந்த கால தாமதத்தில் கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்த்து விட்டால், இந்த இடைப்பட்ட உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் விழுந்து விட்டால், சவுல் கடைசி காலத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்களையோ குறி சொல்லுகளையோ தேடினார். அந்த ஆவியை எழுப்பினார். அந்த ஆவியை எழுப்பினார். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய சவுல், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டிய சவுல், கால தாமதத்தில் அவன் அவசரப்பட்டபடினால் இழந்து போய்விட்டார். இழந்து போய்விட்டார். தாமதம் அறிகிற பொழுது, சில காரியங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகிற பொழுது நீ நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆமென். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தால், ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாவரிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் அழைத்து வந்த ஆண்டவர் வழியில விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. வனாந்தரத்தில் உன்னை அழிக்கிறவர் ஆண்டவர் அல்ல. நீ பயப்படாதபடி, முறுமுறுக்காதபடி நீ கர்த்தரோடு நின்று கொண்டிருந்தால் உன்னை ஆண்டவர் மீண்டும் உன்னை தாவரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் அழைத்து வந்த காரியங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை தாவரிக்க பண்ணும்படியாய். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில நடந்தது போலவே. நல்லா கவனிக்கணும். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் என்னென்னலாம் அற்புதம் நடந்ததோ, என்னென்னலாம் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நடத்தினாரோ, அதே அற்புதத்தை, அதே அதிசயத்தை கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க வாழ்க்கையில், முறுமுறுக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையில், உன் போராட்டத்தில் பிரச்சனைகளில் கர்த்தருக்காய் நிற்கிற உன் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை, எந்த எகிப்தின் வல்லமையா இருக்கலாம், எந்த பார்வோனின் வல்லமையா இருக்கலாம், எந்த கொடூரமான காரியங்களா இருக்கலாம், எகிப்தின் மந்திரவாதத்தின் வல்லமையா இருக்கலாம், எகிப்தினுடைய சிறுமைப்படுத்தின காரியங்களா இருக்கலாம், எகிப்தினுடைய தீவிரமான காரியங்கள் உனக்குறமாய் எழும்பி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ முறுமுறுக்காத, நீ நின்று கொண்டு தரித்து நெல். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கோ
காண்பதில்லை. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. கர்த்தர் வாழ்க்கையில உன்னை தாபரிக்க பண்ணுவா. உன்னை அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கர்த்தரே காண பண்ணுவா. கர்த்தர் நிச்சயமாய் அவர் அதை நிறைவேற்றுவா. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவா. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையோ என்னென்ன எகிப்து உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதோ, என்னென்ன அடிமைத்தனோ உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதோ, கடன் என்கிற அடிமைத்தனோ, வியாதி என்கிற அடிமைத்தனோ, சிறையிருப்பு என்கிற அடிமைத்தனோ, எல்லாவற்றிலிருந்தோ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர்.